நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் அதிக கனமழையும் அதன் தொடர்ச்சியாக பெருவெள்ளமும் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் கிட்டத்தட்ட அந்த மாவட்டங்களே மூழ்கி போயின. ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்துவிட்டனர். பலர் தங்கள் உறவுகளை இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர். இதனிடையே தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து மேற்கொண்ட மீட்பு பணிகளால் தற்போது அங்கு ஓரளவுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நெல்லை, தூத்துக்குடியில் மழை வெள்ளம் இந்த அளவுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துவதற்கு வானிலை மையமே காரணம் என தமிழக அரசு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. அதாவது வரலாறு காணாத வகையில் 105 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்த நிலையில் ஏதோ சாதாரண கனமழை வருவதை போல வானிலை மையம் தெரிவித்ததை சுட்டிக்காட்டி தமிழக அரசு இவ்வாறு கூறி வந்தது. ஆனால் மத்திய அரசு வானிலை மையத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகிறது. கனமழை எச்சரிக்கையும் ரெட் அலர்ட்டையும் கொடுத்ததை காட்டிலும் வானிலை மையத்தால் வேறு என்ன செய்ய முடியும்? மத்திய அரசும் பாஜகவினரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கனமழை பெய்யும் என்றுதான் கூறினார்கள், ஆனால் எந்த அளவுக்கு பெய்யும் என்று கூறவில்லை என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதல்வர் இப்படி பேசியது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் நிருபர்கள் என்று கேள்வி எழுப்பினர். அதுக்கு பதிலளித்த அண்ணாமலை, அண்ணன் நம்ம வடிவேலு பேசுறதை பார்த்திருக்கீங்களா? அதே போல முதல்வர் ஸ்டாலினும் பேச ஆரம்பித்து விட்டார். அவருடைய கையாலாகத்தனத்தையும் அரசின் கையாலாகத்தனத்தையும் மறைப்பதற்காக இது போல பேசிட்டு இருக்காரு. கனமழை என்று சொன்னாலே அதை தாண்டி வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இது எல்லோருக்குமே தெரியும் என அண்ணாமலை கூறினார். இதனிடையே அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பல ஆயிரம் கோடிகள் நம் வரி பணத்தை செலவு செய்தும் எந்த தவறுமே செய்யாமல் ஒவ்வொரு முறையும் மழை வெள்ளத்தால் நாம் பாதிக்கப்படுவது தொடர்ந்து கொண்டிருப்பது ஏன் என்ற கேள்வி முதன்முறையாக மக்கள் மத்தியில் எழுந்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆட்சிகளின் தவறுகளை தட்டி கேட்கும் துணிச்சல் தொடர வேண்டும். பல ஆண்டுகளாக மக்கள் வரி பணத்தை வெளிப்படையாக ஊழல் மூலம் கொள்ளையடித்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து வந்தவர்கள் நீண்ட காலம் தப்பிக்க முடியாது என்ற நம்பிக்கையை நமது நீதித்துறை இந்த ஆண்டு உறுதிப்படுத்தியிருக்கிறது. மக்கள் பணத்தை கையாடல் செய்தவர்கள் அனைவருக்குமே நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இனி ஒரு முறை ஊழல் செய்யும் முன்பு இதற்கான தண்டனை நிச்சயம் என்ற எண்ணம் ஊழல்வாதிகள் மத்தியில் உருவாகி இருப்பது மகிழ்ச்சி. மக்கள் வரி பணம் இனி மக்களுக்கே பயன்பட வேண்டும். வரும் 2024 புத்தாண்டு தமிழகத்திலும் நேர்மையான பொதுமக்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் அரசியல் மாற்றத்திற்கான நல்லாண்டாக உருவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவருக்கும் ஆரோக்கியமான, மகிழ்ச்சி பொங்கும், நலம் நிறைந்த புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார்.